எகிப்தில் 4-5 ஆர்கியாலஜிஸ்ட் சேர்ந்து ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிறப்போ மிகப்பெரிய தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கதவை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே போகிறப்போ ஒரு சவப்பட்டி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த சவப்பட்டிக்குள்ளே 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த 18 வயசான டூட்டுகாமன் அப்படின்ற அரசரோட பிணம் இருந்திருக்கு. அவங்க அந்த உடலோட பாக்ஸை எடுத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்க ரிசர்ச் லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த டூட்டுகாமனோட பாடியை ரிசர்ச் பண்ண ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க டீம்மேட்ஸ் அண்ட் இதை பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த ப்ரொடியூசர்னு ஒட்டுமொத்தமாக 12 பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. டூட்டுகாமன் அரசரோட பாடியை ரிசர்ச் பண்ண 12 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு இன்னொரு டீம் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே இருக்க அந்த அறையை ரிசர்ச் பண்ண போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கதவுன்னு. அது பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு. அந்த கல்வெட்டில் சில இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. அது என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்போ, நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் டூட்டுகாமன் அரசரை தொந்தரவு செய்பவர்கள் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு மர்மமான முறையில் இறந்து போவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இறங்க பாருங்கள். மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க.